once again welcome to YouTube's biggest daddy and daughter show. நானும் சொல்ல தேவையில்ல இவையா அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இன்னைக்கு என்னதான் பண்ண போறோம் அப்படின்றது இமையாவுக்கே சர்ப்ரைஸ். and let's begin the fun. வணக்கம் and welcome to கிச்சடி. போன 2 வாரமா ஒரு வாரம் மூவிஸ் பத்தி உனக்கு பிடிச்ச ஃபீல் பண்ண மூவிஸ் பத்தி பேசணும். அதுக்கப்புறம் நீங்கெல்லாம் சூப்பர் நினைக்கிற கிரிஞ்சு மூவிஸ், நாங்கெல்லாம் கிரிஞ்சு நினைக்கிற மூவிஸை பத்தி பேசணும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு. எல்லாத்த பத்தி நம்ம நடுவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு சர்ப்ரைஸா இப்போ சர்ப்ரைஸ் வீடியோ என்ன அப்படின்னா, உனக்கு பிடிச்ச படங்கள்லாம் இருக்குதுல்ல, உனக்கு பிடிச்ச தமிழ் மூவிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடுத்த லாங்குவேஜ்ல ரீமேக், எவர்கிரீன் மூவிஸ் அதெல்லாம் ரீமேக் பண்ணிருக்காங்க. ஒடியா, பெங்காலி, இந்த ஒடியான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இந்தியால இருக்குது. ஓ, நீ படம் பேர் சொன்னேன்னு நினைச்சேன். இல்ல ஒடியா லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. ஓகே. பெங்காலில ரீமேக் பண்ணிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இப்போ நான் அந்த ஒடியா பெங்காலி படத்தை போட்டு காமிப்பேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நீ அது ஐயோ ஏய், என்ன மென்டல் டிப்ரெஷன்ல கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. நீ அது எந்த தமிழ் படம் அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? சரி, பண்ணிரலாம். பயங்கர சம ஃபன் சேலஞ்சிங் எபிசோட் பயமா இருக்கே இன்னைக்கு இருக்கு. ஓகே, சொன்ன மாதிரியே லெட்ஸ் பிகின் தி ஃபன். உன்னால போஸ்டர்ல இருந்து கண்டுபிடிக்க முடியாது, அதனால நான் பிட்டு நான் சீன் போடுவேன் நான். ஓகே, இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சா நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். அதாவது நான் எவ்வளவு என்ன எல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்றேன்னா, கடைசியில அப்பா எனக்கு நான் ஏதாவது ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் அப்பாவோட காசை நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். செத்தாண்டா சேகர். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். அது இது எப்படி ஏன் சர்ப்ரைஸ்? ஓகே மியா, இப்போ ஓகே ரெடி. இது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சேன். ஓகே, நிறுத்து 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 நிறுத்து. இது என்ன பாரு. என்ன கருமையா இது? யார் இது? கார் மெக்கானிக் பூத்ல வேலை செய்யற பையன் மாதிரி இருக்கா. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மரியாதையா பேசலாங்க. ஓகே ஓகே, இப்போ நீ என்ன பண்ண அப்படி நினைக்கிற? அடே, இது பெரிய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேனா? தெரியுதா? பட் அதுதான் தப்பு. தெரியுதானே? ஓந்து பார்த்தா தரடா காசு கேப்ப. இது வரைக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, சரி இல்ல. இப்போ இது என்ன? இப்போ படம் மாறுதா? இப்போ மாறிடும் பாரு. இப்போ இந்த படம் மாறுது. என்ன? யாரது? ஓ, இது எமோஷனல் சீனா? கரெக்ட், எமோஷனல் சீன். நம்ம கண்டுபிடிக்கல நீ. ஓ, இல்ல சொல்லலாம், ஆனா கரெக்டான கெஸ்ஸா தெரியலையே. பிச்சைக்காரனா? இல்ல, திரும்பி என்ன டேலண்டா யூஸ் பண்ணிருக்காங்க பாரு 2 படத்துல இருந்து. ஏய், எனக்கு போஸ்டர் வச்சும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ஸ் தெரியுமாதான் இருக்கு. ஆனா இதுக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னாங்க, இந்த ஒடியா படத்துல பேசிக்கா பிச்சைக்காரன்லாம் அம்மாவுக்கு தானே உடம்பு சரியில்லாம் போகும். ஆமா, இதுல பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம் போற மாதிரி. ஓ, நீங்க லாஜிக்கா ஓகே, நீங்க டிஃபரண்டா நீங்க இது பண்றீங்க. ஓகே, சோ பொண்ணு போஸ்டருக்கு என்ன பண்ணிட்டாங்க, தெரி படத்தோட அந்த ஃபிளாஷ்பேக் தூக்கி அப்படியே இந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா. ஏய், இருந்தாலும் பிரில்லியன்ட் பாப்பா, பிரில்லியன்ட். கடைசியா இங்க பாரு செத்து போயிடுமா புள்ள? இல்ல அதெல்லாம் இல்ல. இது பத்தியா அந்த சீன் எல்லாம் நடக்குது. ஐயய்ய, இது என்ன? கடைசியா கிளைமாக்ஸ்ல தெரியாது. சோ இது நீ பாயிண்ட் எடுக்கல. உன்னை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாங்க பாரு. ஏய், இது தவறு தம்பி, தப்பு. ஓகே கைஸ், அடுத்த படம் இது இமையாவோட பயங்கரமான ஃபேவரட் ஃபிலிம். இதை அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கா. என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நீ உடைக்க போற இன்னும் போஸ்டர் ஒரு மாதிரியா இருக்கு.
இந்த சீன் ஓகே ராஜா ராணியா இதான் ஆரியா பாக்காதரா ஹேண்ட்ஸம் ஆரியா ஓகே அதுல உள்ள இருக்கதா நயன்தாராவா திரும்பி இதான் ஆரியாவா இதான் ஆரியா அந்த சீன் ஏய் இது ஆரியாவா ஆமா டோல் புக்ல வெள்ளரி பண்ணி வைக்கிறேன் அது ஆரியாவா எங்க ஹேண்ட்ஸம் ஆரியாவா அது மத்த கோய் இருந்தாவனா வீட்ல யார் நைட் ஷிஃப்ட் பாக்குறான்னு கேக்குறாரு மேடம். ரொம்ப லோ பட்ஜெட்டா இருக்கும் போலயே. இப்பதான் உங்க ஃபேவரட் சாங். ஏய் எனக்கு பிடிச்ச சாங் இதான் சந்தானம். என்ன நான் இருக்கேன்டா. இது இப்பதான் பாட்டு. இல்ல ஏ பேபில. ஆமா ஆமா கரெக்ட்டா. சந்தானம். ஏட்ட கொன సంసారం. நயன்தாரா. யாரு? அங்க பாத்து சொல்லு நயன்தாரா. இதான் நயன்தாரா. ஒடியா நயன்தாரா. அழகா இருக்காங்க. ராஜா ராணி இது ராஜா ராணி. இல்ல உனக்கு இதுவும் ஒண்ணு. இப்ப அடுத்தது இன்னொரு ஷாக். இதுக்கு மேல என்ன நான் கரெக்டா ஒரு பாயிண்ட் எனக்கு அப்பாக்கு ஒரு பாயிண்ட். ஓகே க்ளூ ஓகே ஓப்பனிங் சீலே கண்டுபிடிச்சாச்சு. ரெமோ சிஸ்டர் ஸ்ரீதேவி. என்னப்பா அவரேதான், அதே ஹீரோ தான். எப்படிடா? ஓ அதே ஹீரோவா? டேலண்டட் ஆள் போல. அவர் பயங்கர டேலண்ட். இல்ல நீ ரெமோவே பெரிய எவ்வளவு டாக்ஸிக்கான ஃபிலிம் அடிறது பாட்டு வச்சு வேவாத்திட்டாங்க. இதுல ரீமேக் வேறயா? ரெமோக்கு ரீமேக்கா? மைண்ட் ப்ளோயிங் சூப்பர் பிளாக்பஸ்டர் மூவி. அந்த கமெண்ட்ட போட்டவன தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண பிக் ஃபேன். இந்த படத்தை என்னன்னு கண்டுபிடி பாப்போம். எனக்கு 2 பாயிண்ட். என்ன போஸ்டரே ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு புரியல. இந்த ஒட்டுதாடி வச்சு இருக்கு கேக்குறேன். இவங்க படத்தெல்லாம் அது வேற நான் அப்போ எல்லா படத்துலயும் இருந்துட்டு 4 சீனை வேற சுட்டு வச்சிடறாங்களா, இது நம்ம கன்ஃபியூஸ் வேற ஆகுது. ஓகே இந்த சாங்கை மட்டும் வச்சு நீ கண்டுபிடிக்க முடியறியா? ஓகே சாங்கை வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிற ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. பட் இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ கண்டுபிடிக்க முடியும் உன்னால. இப்போ ஐயோ என் கண்டுபிடாலே கண்ணாடி உடைக்கிறாங்களே. என்ன எதுக்கு ஏனிய கொண்டு வச்சாங்க எடுத்து புரியல. இந்த பாட்டு நான் வைபா தான் இருக்கடா. இன்னும் கண்டுபிடி. அந்த ஏனி சீன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன் நினைச்சேன். பாட்டு நல்லா வைபா இருக்கு. பாட்டு நல்லா வைபா இருக்கு. ஷோ பியூட்டிஃபுல். என்ன புரியல எனக்கு. எல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால எது எந்த படம்னே தெரியல. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தெரியலையா? தெரியல. இந்த படத்தை நீ கண்டுபிடிக்காம நீ இருக்கிறன்றது ஒரு விஜய் ஃபேனா நீ விஜய் படமா என்ன பாட போறியா? ஏய் அது விஜயா உனக்கு? அது விஜயா? எங்க தளபதி விஜய் உனக்கு அது விஜயா கேக்குற? இல்லங்க வீடியோ பண்ண வரல. இது என்ன படம் தெரிஞ்சிருச்சு. நான் வீடியோ பண்ண வரல. ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காமிச்ச உடனே கண்டுபிடிச்சிட்டியா? கில்லி இல்ல. கில்லி இல்லையா? போக்கிரி இல்ல இது ரொம்ப பழசு. போக்கிரி சுறா அதுக்கும் முன்னாடி. இது அதுக்கும் முன்னாடி. மேகமாய் வந்து போகிறேன் துள்ளாரும் துள்ளமும். அதுதான் அந்த ஏனி சீனே காலேஜ்ல. சிம்ரன் இந்த கண்ணு தெரியா? ஓகே ஓகே அந்த காவியம் தில்லாவனம் துள்ளும்ல அவ்வளவு லவ் பண்ண சீன். அந்த சிம்ரனும் விஜயும் எப்படி கண்ணு தெரியா? ஏயா
அப்பா என்ன கன்றாவி இது, என்னது கேக்குறேன். எனக்கு ரொம்ப துள்ளாதகுணம்னா எவ்வளவு வந்து பெரிய ஹார்ட் டச்சிங் மூவி, கிட்னி டச்சிங் மூவி. இது எங்க தளபதி விஜயா, அது சிம்ரனா? சொல்லுங்க, இது தளபதி விஜயா? இல்ல எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இதுக்கே எப்படின்னா இப்படி ஸ்பெஷலைட் ஒன்று வச்சிருக்க? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதை கண்டுபிடி. தொப்பு தொப்புன்னு விழுறானுங்க. எனக்கு இது லைட்டா ஒரு கெஸ் இருக்கு. வெயிட் பண்ணு. லைட்டா கெஸ் இருக்கு, ஆனா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்பதானே பாட்டு ரவுடியா? என்ன நடக்குது? இல்ல புரியல. கண்டுபிடி. ஜில்லாவா? ரொம்ப மடாலத்துல கொண்டு போய் நிறுத்திட்டேன். ஜில்லாவோட இதெல்லாம் பாக்கலையே. ஸ்பெஷல் சீன்ஸ். கண்டாங்கியா விஜய்? இது ரத்தம் கண்ணீர் வைக்காத. அது விஜயா கேக்குறேன். அடியால் மாதிரி இருக்காங்கயா விஜயா? அது இருக்கே எப்படின்னா இப்படி ஃபைனல்ஸ். அது மோகன்லாலா? அது இல்ல, இதுதான் மோகன்லாலா. அந்த ஃபர்ஸ்ட் வந்தார்ல ஒருத்தர், அது மோகன்லாலா. அந்த ஒருத்தர் அடிக்க வந்து சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இது ஒரிஜினல் ஜில்லால பின்னாடி பேக்கப் ரவுடிகளா இருப்பாங்க. அவங்கள போய் ஹீரோவா நடிக்க. இதான் மோகன்லால். வேர்ட்ஸ் லைக் கிரேட்டஸ்ட் ஆக்டர் மோகன்லால். இந்த படத்துல இதான் மோகன்லால். இந்த சிவா எல்லாமே சக்தி இல்ல, எந்த குடும்ப சர்வடன் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மோகன்லால் சொல்லுவார். மோகன்லாலோட ஷார்ட்ட போடுகிட்டு அவருக்கு வேட்டியை கட்டிட்டு உள்ள வர சீன் கேக்குறேன். இது என்ன வேலையா பண்ணி வச்சிருக்கீங்க? பானிபூரி வைக்கிற பையா மாதிரில இருக்காங்க. ஆனாம்னா இந்த சுடுற சீன் அப்படியே இது என்னது கேக்குறேன். நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரிதான். சாக்காயிட்டு இல்ல இன்னும். வெயிட் பண்ணு இருக்குன்ற இந்த கண்டாவி படத்தெல்லாம் என்னை பார்க்க வச்சு கேக்குறேன். என்னால முடியல. எனக்கு போஸ்டர் பார்த்தோட ஒரு கெஸ் வந்துருச்சு எனக்கு. ஐ ஹோப் இட் இஸ் நாட் தட் மூவி. ஜெயம் ரவி படமா? புரியல. ஓகே, அது ஜெயம் ரவி. ସରି ରବି ରବି ମୋହନ। ଦେଖନ୍ତୁ ଦେଖନ୍ତୁ ଆଜ୍ଞା, ଆଜିକା ଯୁଗରେ ଯୁବ ଯୁବତୀ ମାନେ ପ୍ରେମ କରିବାଟା ଅତି ସାଧାରଣ କଥା। ஜெனில நடிச்சிருப்பாங்களா? ஹாசினி நல்லா இருக்குல்ல? சந்தோஷம். எனக்கு சந்தோஷ் சுப்ரமணியமே 2 மாதம் கொம்ப முளைச்சு அந்த சீனே எனக்கு வந்து கடுப்பா இருக்கு ஒரு பார்க்கும்போது. சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா? கொம்பா? இது என்ன ஒடியாலையா ரீமேக்? அது ஜெனிலியா? அது ஜெனிலியா? ஓகே ஓகே ஏங்க, என்னால முடியல, எனக்கு உள்ள நிறைய இருக்கு, அதை வெளியே சொல்ல முடியாம இருக்கேன். சரி, நீ இந்த படம் பார்த்திருக்கியா? என்ன படம்? வரலாறு அஜித் படம் பார்த்திருக்கியா? கிளிப்ஸ் பார்த்திருக்கேன். நான் கிளிப்ஸ் பார்த்திருக்கீங்களா? போச்சு. ஆனா இப்ப நான் பதில சொல்லிட்டேன், அதனால உனக்கு பிரில்லியன்ட். என்ன இப்போ ஒரு ஹிந்தி படம் நம்ம பார்க்க போறோம். அது என்ன படம் அப்படின்னு கண்டுபிடி. எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு என்ன படம்னு. ஒன்ஸ் அப்பான் a டைம் இன் கசோலி அப்படிதான் நினைக்கிறேன். ஈஸி, ரொம்ப ஈஸி இந்த படம். ராட்சசன் ரொம்ப சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா தமிழ்ல வந்து ராட்சசன் வந்து எவ்வளவு சூப்பரான ஃபிலிம். தமிழ்லே பெஸ்ட் பேர் என்ன, கிரைம் த்ரில்லர் படம். ஹிந்தியில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால போய் பார்க்குற அந்த ரிஸ்க் எடுக்கிற பார்ப்போம்.
அதாவது ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ராட்சசன் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லைக் பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் ஐ எவர் சீன். டார்கெட் மாறும். அதனால அதே மாதிரி ஹிந்தியில பண்ணி, ஆனா எனக்கு அக்ஷய் குமார் பார்த்தோன்னே தான் பயமா இருக்கு. அக்ஷய் குமார் வந்து கிங் ரீமேக் மூவிஸ்லாம் நாங்க காஞ்சனாவே நாங்க அக்ஷய் குமார் பார்த்துருக்கோமே. அவர் நடப்பார் ராஜா லாரன்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இப்படி. இப்போ வந்து இது என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே யாரு? ஹீரோவா? அதான் ஹீரோவா? என்ன படம் கண்டுபிடிச்சிட்டியா? இல்லையே. இன்னும் கண்டுபிடிக்கல? இல்லையே. நீ என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்ற? ஓகே. ஒரே ஃபிளாஷ் கட் சீனை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டியா? ஐ டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் இட். அது அத படம் தான். எஃப்ல ஆரம்பிக்குமா? அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. நேசமணி. அதேதான். அது ரேக்லா பை இந்த மாட்டு ரேசிங் தான். அதுக்கு பதிலா சைக்கிள் சீன். அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டா? ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கீங்களே. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவனா வளைக்கிறமா ஒப்பளம் வருமா? அதான் அந்த பேர் என்ன சேவ் பண்ற சீன். அவங்க 2 பேர் லவ். அத கரெக்ட் சாக்க. அது தளபதி விஜய், யங் பிரைம் விஜய். அதுதான் பிரைம் விஜய். பிரைம் விஜய் அது உனக்கு. இல்ல எனக்கு 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 புரியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளவு ஜாலி குட் படம். என்ன பண்ணி என்ன 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 இளவையா இது? என்ன இளவையா இது கேக்குறேன். அந்த அளவுக்கு தான் நிறைய கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க அதுல. சூப்பர். அதனால நிறைய பாயிண்ட் எடுத்துட்டே ஓரளவு கண்டுபிடிச்சிட்டே. அடுத்த வீடியோ என்னன்னா, அப்பா வந்து நான் ஒரு கடை கூட்டிட்டு போய் மொத்த பேங்க் அக்கௌண்ட்டையும் கிளியர் பண்றதுதான் அடுத்த வீடியோ. இந்த வீடியோ அந்த வீடியோ வேணும்னா அந்த வீடியோ வேணும். கமெண்ட்ஸ்லாம் கேட்க மாட்டேன். அந்த வீடியோ கண்டிப்பா வருது, போய் பார்க்கணும். அடுத்த வீடியோ அதான் ஆன் த வே. பட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த மாதிரியான காம்போல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம், எதை பத்தி என்ன மாதிரியான அதெல்லாம் நீங்க சஜஷன்ல போட்டீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிறப்ப இமே வந்து ஒரு வாரம் வந்து யுனிவர்சிட்டி ப்ரோக்ராமுக்காக அவங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறாங்க. அதனால ஸ்காட்லாந்து ரொம்ப பிஸி. இந்த ப்ரோக்ராம் வரப்பதான் வீட்டுல இருப்பா. பட் ஆனா இந்த போன வீக் ஃபுல்லாவே வந்து அவ ஸ்காட்லாந்து இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் இந்த பசங்கள்லாம் வந்து அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வீடியோ வாட்ச் பார்த்து நான் உண்மையில படிக்கிறேன். இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமி. அது நம்புங்க. வீட்டுல யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் படிக்கிறேன். இன்னும் 2 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டிலாம் இவங்க போறாங்க அப்படின்றதுனால இப்பவே வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆளுகளை சூஸ் பண்ணி அழுகுற சந்தோஷமா இருக்கும். அப்பா நிம்மதியா வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு வயசாயிடுச்சு. அடுத்து வந்து கமெண்ட், இமயா கவுண்டர்லாம் அல்டிமேட், சோ நேச்சுரல் அண்ட் லாஃப்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் குமார் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஐ ஆம் சிவா, ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டாட்டர் டு வாட்ச் பிரின்ஸ் மூவி. தீவிர சிவா. ஐயோ அந்த பிரின்ஸ் மூவி நான் போற தடவை பேர் என்ன அப்பாட்ட நான் வந்து சொன்னேன், பிரின்ஸ் மூவி நம்ம ரிவ்யூ பண்ணலாமா, இது வந்து எவ்வளவு சூப்பரான மூவி அந்த ஒரு காமெடி சீனுக்காக. அப்பா வந்து சபான்றவர் போன வாரம் உனக்கு சில்லறை எல்லாம் சதற விட்டேனே பாப்பா, இந்த வாரம் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு போட்டிருக்கிறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியலங்க. அதான் சூப்பர் ஹிட் படம், போய் பாருங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன். இதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். காமெடி சீன்ஸ் நீங்க வந்து பார்த்து முடிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம எடிட்டர் சதீஷ் அண்ணா போட்டிருக்காங்க. சதீஷ் அண்ணா வந்து என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, போன வாரம் வந்து இமயா ஆஹா ஓஹோ சூப்பர் படங்கள்லாம் சொல்லிட்டு இந்த வாரம் வந்து ராண்டி பிளான் பண்ணி வேலையை முடிச்சு விட்டாரு போல, யாருக்கு கூட்டு ரசிக்கப்படுத்திருக்காங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ். எனக்கு இந்த சைடும் பிடிக்கும் அந்த சைடும் பிடிக்கும். புலி மிஸ்டர் லோக்கல் காவியமா அப்படின்னு. ஆமா இன்னமும் மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் ஆச்சு இன்னும் மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் வித் தட் நோட் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஜாலியான எபிசோட். இந்த ரீமேக் எல்லாம் வந்து அந்த காலத்துல நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இப்பதான் இந்த மாதிரியான படங்கள்லாம் இப்ப திருப்பி நம்ம கண்ணில் பட்டிருக்குது. இதுக்கு தனியாக ஒரு ரோஸ், அதை என் கண்ணையும் படம் வச்சு அதுக்கு தனியா இப்படி ஆக்கிட்டியே கேக்குறேன். அதுக்கு தனியா ஒரு ரோஸ்டும் போட்டுடலாம் இன்னொரு வீடியோல. திரும்பி அந்த படத்தை பார்க்கலாமா? படத்தை பார்த்து ஃபுல் ரோஸ்ட் ஒன்று இறக்கி விட்டுருவோம். அண்ட் டாடா பை பை, டேக் கேர். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்க. சஜஷன்ஸ் என்னென்ன டாபிக்ல பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க, இன்ஸ்டாகிராம்லையும் போடுங்க. நன்றி, வணக்கம்.